நம்ம கம்ப்யூட்டரில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் ஸோ வெறும் நோட்பேட் வச்சு ஒரு வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாக் டைப் HTML டைப் பண்ணணும். டாக் டைப் HTML. ஸோ இது ஏன் டைப் பண்ணுறோன்னா, ஸோ இதுதான் வந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த டாக்குமெண்ட் என்ன டைப்புன்றது. ஸோ இந்த டாக்குமெண்ட் டைப்புன்றது HTML5 டிஃபைன் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் லைன் இப்படி ஆரம்பிக்கிறோம். அதுக்கடுத்து HTMLனு இந்த ஒரு டேக் ஓப்பன் பண்ணோம். ஸோ டேக்னா எதை சொல்கிறேன்னா, HTMLனு அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் டேக்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்டார்டிங் டேகு, இது க்ளோசிங் டேகு. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எலமெண்ட்னு சொல்லுவாங்க, HTML எலமெண்ட்னு. ஸோ ஒரு HTML ஃபைல் ஆரம்பிக்க போகிறோன்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ டாக் டைப்ன்றது HTML5. ஸோ இது வந்து HTML ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த HTML ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம மற்ற எலமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம், அதாவது மற்ற டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக். இப்போது இதுக்குள்ளார ஹெட்டுன்னு ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் இருக்கலாம். ஸோ டைட்டில்னால் இது வந்து எங்கே வரும்னு பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம Day 1 போட்டுக்குவோம். Day 1 HTML ஸ்ட்ரக்சர். HTML ஸ்ட்ரக்சர் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால் நாம் இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ நாம் வந்து இதை சேவ் பண்ணுவோம். ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கூட .html போடணும். ஸோ அதுதான் இதோட இந்த HTMLோட எக்ஸ்டென்ஷன். Day 1 போட்டு HTML ஸ்ட்ரக்சர் ஃபைல் நேம் வச்சுக்கிறேன். .htmlனு சேவ் பண்ணுறேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணுவோம். நாம் இதை ஓப்பன் பண்ணால் எப்படி ப்ரௌசரில் தெரியுதுன்னு பார்ப்போம். அந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். இதை ஓப்பன் பண்ணால் ஸோ எட்ஜ் ப்ரௌசர். ஸோ பை டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்கும். இது வந்து டிஸ்பிளே எதுவும் ஆகலை. பட் நாம் கொடுத்த அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது, Day 1 HTML ஸ்ட்ரக்சர்ன்றது. ஸோ இதுதான் நாம் இந்த டைட்டில்ன்ற டேக் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது ஹெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது அந்த பேஜில். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹெட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ டைட்டில், ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய டேக் இருக்குது, நம்ம லேட்டராக பார்ப்போம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஸ்ட்ரக்சரில் பாடின்னு ஒரு டேகு. இப்போ இந்த பாடி டேக்கில் தான் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அந்த வெப்பேஜில் அது எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஒரு HTML பேசிக்ஸ்னு போடுறேன், போட்டு சேவ் பண்ணிடுறேன் Ctrl+S கொடுத்து. இப்போ ப்ரௌசரில் போயிட்டு அதை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்ச் இங்கே வந்துடும். இதுதான் ஸோ பேசிக் HTML பேசிக்ஸ்ன்றது நம்ம பாடிக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கனாலும் பாடிக்குள்ளே அது இங்கே பிரிண்ட் ஆகிடும். Easy steps to create web page கொடுத்துட்டு நான் போய் சேவ் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். நம்ம கேட்போம், நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் டைப் பண்ணியிருக்கோம், பட் இது சேம் லைனில் வந்திருக்கு. பட் அந்த ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லைனில் டைப் பண்ணிங்கனாலும் ஸோ அது ப்ரௌசரில் எப்படி எடுத்துக்கணும், கண்டினியூஸாக தான் வரும். ஸோ அது வந்து நம்ம அப்படி டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுதான் பேசிக்கான HTML ஸ்ட்ரக்சர். டாக் டைப்ன்றது HTML5. ஸோ இந்த HTMLன்ற டேக்குள்ளே தான் மற்ற எல்லா டேக்கும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹெட் இருக்குது. ஸோ ஹெட்டுன்றது நம்ம பார்க்குற விசிபிள் கிடையாது அது. ஸோ பாடி டேக்குள்ளே தான் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அது இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் பாடிக்குள்ளே என்னென்ன டேக் யூஸ் பண்ணலாம், இன்னும் HTML இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவோட சோர்ஸ் கோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.